Hello friends, welcome to April Investments. Please read the disclaimer before proceeding to the video content. இன்னைக்கு டிசம்பர் 15 இது வந்து வீக்லி அனாலிசிஸ் வீடியோ. நிஃப்டி 50யோட நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பெக்டேஷன் லெவல்ஸ் பத்தி பார்க்கலாம். நிஃப்டி 50 ஃப்ரைடே வந்து ஸ்டார்டிங்ல நெகட்டிவ் மொமெண்டம் கொடுத்து ட்ரேட் ஆகியிருந்தாலும் க்ளோசிங்ல ஸ்ட்ராங் பாசிட்டிவ் மொமெண்டம் கொடுத்து க்ளோஸ் ஆகியிருக்காங்க. ஃப்ரைடே நிஃப்டி 50 வந்து நல்லாவே ரிகவரி ஆகியிருக்கு. டாப் 5 ஸ்டாக்ஸ் இன் பாசிட்டிவ் கேட்டகரின்னு பார்க்கும்போது பாரதி ஏர்டெல், ஐடிசி, கொட்டக் பேங்க், ஹிந்துஸ்தான் யூனிலிவர் அண்ட் அல்ட்ராடெக் சிமெண்ட்ஸ். இதுவே நெகட்டிவ் கேட்டகரியில் ட்ரேடான ஸ்டாக்ஸ்ன்னு பார்க்கும்போது ஸ்ரீராம் ஃபினான்ஸ், டாடா ஸ்டீல், இண்டஸ்இண்ட் பேங்க், ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் அண்ட் ஹிண்டால்கோ. நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி பற்றி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியோட க்ளோசிங் பாயிண்ட்ஸ் வந்து 53,583.80. இது வந்து 0.69% பாசிட்டிவ் ப்ரீவியஸ் டேவை கம்பேர் பண்ணும்போது. நெக்ஸ்ட் நிஃப்டி 50யோட டெக்னிக்கல் சார்ட் பற்றி பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 ஃப்ரைடே ஸ்ட்ராங்கான பாசிட்டிவ் கேண்டில் பதிவு பண்ணியிருக்காங்க. எம்ஏசிடி இண்டிகேட்டர் படி பார்க்கும்போது இந்த இடத்துல நிஃப்டி 50 ஸ்ட்ராங்கான கிராஸ் ஓவர் கொடுத்துட்டு நல்ல ஒரு டைவர்ஜன்ஸ் கொடுத்து ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஹிஸ்டோகிராம் பார்க்கும்போது நியூட்ரல் தான் ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. அண்ட் ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னாலும் நியூட்ரலாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. பிவோட் லெவல்ஸ் பற்றி பார்க்கும்போது நிஃப்டியோட கரண்ட் பிவோட் லெவல்ஸ் வந்து 23,977 இருக்கு. அண்ட் நிஃப்டி 50க்கு R1 அதாவது ரெசிஸ்டன்ஸ் 1 வந்து 24,464 லெவல்ஸில் இருக்கு. அண்ட் R2 பார்க்கும்போது 24,768 லெவல்ஸில் இருக்கு. நிஃப்டி 50 அவங்களோட ஆல் டைம் ஹைல இருந்து சப்போர்ட்டுக்கு வந்திருந்தாலும் இப்போ நல்ல ஒரு ரெக்கவரி கொடுத்து ரெசிஸ்டன்ஸ் 2 லெவல்ஸில் வந்திருக்காங்க. எஃப்ஐஸோட சப்போர்ட் இருந்ததுன்னா கண்டிப்பா நிஃப்டி 50 வந்து இந்த R2 லெவல்ஸை பிரேக் பண்ணுவாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீக் நிஃப்டி 50 அவங்களோட ரெசிஸ்டன்ஸ் 2 லெவல்ஸை பிரேக் பண்ணி மேலே போவாங்களா இல்லை டுவர்ட்ஸ் R1க்கு ட்ராவல் ஆவாங்களா அப்படிங்கிற உங்களோட எக்ஸ்பெக்டேஷனை நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஆப்ஷன் செயின் அனாலிசிஸ் பற்றி பார்க்கலாம். கால் ஆப்ஷனில் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து 25,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பில்ட் ஆகியிருக்கு. இதுவே புட் ஆப்ஷனில் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து 24,700 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பில்ட் ஆகியிருக்கு. நெக்ஸ்ட் எஃப்ஐஸ் அண்ட் டிஇஸோட ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸ் பற்றி பார்க்கலாம். இந்த மந்தோட டில் டேட் வரைக்கும் 11,706.89 crore செலவுக்கு நெட் பையர்ஸாக இருந்திருக்காங்க. அண்ட் டிஐஸ் பார்க்கும்போது 4,672.49 crore செலவுக்கு நெட் பையர்ஸாக இருந்திருக்காங்க. லாஸ்ட் 2 மந்த்ஸா எஃப்ஐஎஸ் கண்டினியூஸ் நெட் செல்லர்ஸாக இருந்திருக்காங்க. டிசம்பர் மந்த் பையர்ஸாக வந்தது நிஃப்டி 50க்கு பாசிட்டிவான அப்டேட்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் கார்பரேட் ஆக்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். அதாவது எந்தெந்த ஸ்டாக்ஸ் வந்து டிவிடெண்ட், போனஸ் அண்ட் ஸ்பிளிட் அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஸ்கை கோல்டு லிமிடெட் கம்பெனி வந்து 9:1 ரேஷியோவில் போனஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த போனஸுக்கான எக்ஸ் டேட் வந்து 16th டிசம்பர்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எக்ஸ் டேட் 16th டிசம்பர் அப்படின்னா நீங்கள் இந்த எக்ஸ் டேட்டுக்கு அட்லீஸ்ட் ஒரு நாள் முன்னாடியாவது இந்த ஸ்டாக்கை வாங்கியிருக்கணும். அண்ட் ஃபர்தராக பார்க்கும்போது ஸ்டைரனெக்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியல்ஸ் லிமிடெட் ஸ்டாக் வந்து 31 rupees per share பேசிஸில் இன்டரிம் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் லிங்க் லிமிடெட் ஸ்டாக் வந்து 1:1 போனஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்தராக பார்த்தீங்கன்னா ஸ்டீல் சிட்டி செக்யூரிட்டிஸ் லிமிடெட் வந்து இன்டரிம் டிவிடெண்டாக 1 rupees அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நம்ம சேனலோட ஃபேவரட் ஸ்டாக்கான மசகான் டாக் ஷிப் பில்டர் ஸ்டாக் வந்து ஸ்பிளிட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த ஸ்டாக்கோட ஃபேஸ் வேல்யூ 10 rupeesல இருந்து 5 rupeesஆக கன்வெர்ட் ஆக போகுது. நெக்ஸ்ட் ஸ்டாக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பற்றி பார்க்கலாம். அதாவது லாஸ்ட் வீக் எந்தெந்த ஸ்டாக்ஸ் வந்து பாசிட்டிவ் மொமெண்டமில் ட்ரேட் ஆகியிருக்காங்கன்னு பார்க்கலாம். லாஸ்ட் வீக்கில் மோர் தென் 10% அளவுக்கு கெயின் கொடுத்த ஸ்டாக்னு பார்த்தீங்கன்னா வரோக் இன்ஜினியர்ஸ், ஜூபிட்டர் வேகன்ஸ், சாரத் ஹோட்டல்ஸ், ஐடிஐ, ரேமண்ட், டெலிவரி, சிர்மா எஸ்ஜிஎஸ் டெக்னாலஜிஸ்னு புரிஞ்சுக்கலாம். அண்ட் கிறிசல், கிளீன் சயின்ஸ், டிடகர் ரயில் சிஸ்டம்ஸ், ஜேபிஎம் ஆட்டோ, கேபிஆர் மில்ஸ், ஸ்வான் எனர்ஜி, கோதாவரி பவர், மணப்புரம் ஃபினான்ஸ், பிஎல்எஸ் இன்டர்நேஷனல்ஸ், இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே மோர் தென் 9% அளவுக்கு கெயின்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம டெலிகிராம் சேனலோட டிஸ்கிரிப்ஷன் வந்து இப்படி தான் மென்ஷன் ஆகியிருக்கோம். கரண்ட்டாக நம்ம டெலிகிராம் சேனலில் 7,435 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் ஃபேக் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா அதிலிருந்து எக்ஸிட் பண்ணிக்கோங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் நீங்கள் எந்த மெத்தட் யூஸ் பண்ணி ஐபிஓவில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் எப்போவுமே இன்டர்நெட் பேங்கிங் மெத்தட் மூலிமா தான் ஐபிஓவில் அப்ளை பண்ணுவேன். இன்டர்நெட் பேங்கிங் மெத்தட் மூலிமா எப்படி ஒரு ஐபிஓவில் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்டு வீடியோ நம்ம சேனலில் நான் ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோஸை நீங்கள் பார்க்கறதுக்கு ஹவு டு அப்ளை இன் ஐபிஓ இன் தமிழ் பை ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னு யூடியூப்ல சர்ச் பண்ணுங்க. டிஃப்ரெண்ட் பேங்க்ஸ்ல இருந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு நான் டீட்டெயிலாகவே வீடியோ போட்டிருப்பேன். அண்ட் நார்மல் யூபிஐ மெத்தட் மூலிமா நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா அதில் என்ன மிஸ்டேக்ஸ் வரும் அண்ட் அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னும் நான் சொல்லியிருப்பேன்.
அண்ட் HNI கேட்டகரினா என்ன, ரிட்டெயில் கேட்டகரினா என்ன, இந்த ரெண்டு கேட்டகரியில எந்த கேட்டகரியில அப்ளை பண்ணா உங்களுக்கு அலாட்மெண்ட் ப்ராபபிலிட்டி அதிகமா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். சேம் வீடியோஸை நம்ம டெலிகிராம் சேனலோட பின்னடு மெசேஜை கிளிக் பண்ணீங்கன்னா இங்க உங்களுக்கு நான் ஈஸியாவே அட்டாச் பண்ணியிருப்பேன். இந்த பின்னடு மெசேஜில் ஜெரோதா, ஏஞ்சல் ஒன் அண்ட் அப்ஸ்ட்ராக்ஸ்ல எப்படி டிமேட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும் அண்ட் அதுக்கான டீடைல்டு ப்ரொசீஜரையும் கொடுத்துருப்பேன். எஸ்எம்இ ஐபிஓனா என்ன, ஐபிஓல எப்படி அப்ளை பண்றது, சாவரின் கோல்டு பாண்ட்ஸ்னா என்ன, இந்த சாவரின் கோல்டு பாண்ட்ஸ்ல யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அண்ட் எந்த மெத்தட் யூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம் அண்ட் பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட்ஸுக்கு தேவைப்படுற நிறைய வீடியோஸை இங்க அட்டாச் பண்ணியிருப்பேன். ஸோ தட் நீங்க ஈஸியாவே ரெஃபர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஐபிஓஸ் பத்தி பார்க்கலாம். மெயின் போர்டு ஐபிஓல பார்க்கும்போது லாஸ்ட் வீக் மொபிக்விக், சாய் லைஃப் சயின்சஸ் அண்ட் விஷால் மெகா மார்ட்டோட ஐபிஓ சப்ஸ்கிரிப்ஷன் க்ளோஸ் ஆகியிருந்தது. இந்த ஐபிஓஸோட அலாட்மெண்ட் லிங்க் வந்ததுமே நம்ம டெலிகிராம் அண்ட் இன்ஸ்டாகிராம் சேனல்ல நான் லிங்க் அப்டேட் பண்றேன். அண்ட் நெக்ஸ்ட் வீக்ல பாத்தீங்கன்னா இன்வென்ச்சுரஸ் நாலேஜ் சொல்யூஷன்ஸ் அண்ட் இன்டர்நேஷனல் ஜெம்மாலஜிக்கல் இன்ஸ்டியூட் கம்பெனியோட சப்ஸ்கிரிப்ஷன் கரண்டா ஓப்பன்ல இருக்கு. இந்த ரெண்டு மெயின் போர்டு ஐபிஓஸோட டீடைல்டு அனாலிசிஸ் நம்ம சேனல்ல நான் ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை இதோட என் கார்டு அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. அண்ட் எஸ்எம்இ ஐபிஓஸ்ல பாத்தீங்கன்னா லாஸ்ட் வீக் ஜங்கிள் கேம்ப்ஸ் அண்ட் டாஸ் தி காயினை பத்தி நம்ம டீடைல்டு ரிவ்யூ பப்ளிஷ் பண்ணியிருந்தோம். அண்ட் கரண்டா யஷ் ஹை வோல்டேஜ் அண்ட் ஹாம்ஸ் பயோடெக்னாலஜிஸ் கம்பெனி வந்து சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஓப்பன்ல இருக்கு. இதுல யாஷ் ஹை வோல்டேஜ் கம்பெனியோட ஷார்ட் அனாலிசிஸ் நம்ம டெலிகிராம் அண்ட் இன்ஸ்டாகிராம் சேனல்ல நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். அண்ட் நான் வந்து இந்த யாஷ் ஹை வோல்டேஜ் எஸ்எம்இ ஐபிஓல அப்ளை பண்ணல. நீங்க இந்த ஐபிஓஸ்ல எந்த ஐபிஓஸை ப்ரிஃபர் பண்றீங்க அப்படின்னு நம்ம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இப்போ நம்ம சேனல் வந்து இன்ஸ்டாகிராம்லயும் ஆக்டிவா இருக்கும். ஸ்கிரீன்ல தெரியற இந்த லிங்கை ஸ்கேன் பண்ணி இன்ஸ்டா சேனல்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல உங்களோட டவுட்ஸ் அண்ட் பர்சனல் மெசேஜஸை எனக்கு டைரக்டாவே சென்ட் பண்ணுங்க. நம்ம இன்ஸ்டால டிஸ்கஸ் பண்ணலாம்.